ஹே வாஷ்னி, க்ராக்குக்கு பதிலா ஒரு சூப்பரான ஆல்டர்னேட் வந்திருக்கு. ஹே, உண்மையாவா சொல்ற? காட்டு. இரு அவசரப்படாத. இதுல வாய்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிடும். அதாவது பெர்ஃபெக்ட் லிப் சிங்க். சரி, இதுல அப்படின்னா எந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும்? அதை நீயே பாரு. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. தினா. இது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. இதுதான் ரியல் பாரு. இன்னும் ஃபாஸ்டா போங்க. ஸோ ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸை எப்படி நம்ம எளிமையாக மற்றும் முழுக்க ஃப்ரீயாக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம பயன்படுத்த போகக்கூடிய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃப்ளோவோட ட்ரையல் வெர்ஷன். சரிங்க, இப்போ இந்த வீடியோவை நம்ம 2 பகுதியாக பிரிச்சிடலாம். அதாவது இப்போ பகுதி 1 பார்ட் 1ல் இப்போ இந்த கூகுள் ஃப்ளோ ட்ரையல் வெர்ஷனில் நமக்காக தரக்கூடிய 1000 கிரெடிட்ஸை எப்படி லாகின் பண்ணி பெறுவது அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. இப்போ 2வது பார்ட்டு பகுதி 2 அப்படிங்கிறதுல இந்த கூகுள் ஃப்ளோவை எப்படி நம்ம யூஸ் பண்ணி வீடியோஸு இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க பிரதர், எங்களுக்கு இதை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான். ஏன்னா இப்போ நேனா பனானா 2 உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரியேஷன் மோடில் கொஞ்சம் லிட்டரலாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை, எல்லாருமே கற்றுக்கலாம், ரொம்ப எளிமை தான். சரிங்களா? சரி, இப்போ பகுதி 1 பார்க்கலாம், அதாவது பார்ட் 1. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா அவங்களும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கையோட லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிருங்க. இந்த பெல் ஐக்கான் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா அப்டேட் வந்துட்டே இருக்கும். சரிங்க, இப்போ மொபைல்லேயே வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மொபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு மொபைலில் வந்து இது எப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி. அதனால தான். ஸோ லேப்டாப்பு பிசி வச்சுருக்கீங்க, ஒரி பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? ஈவன் வந்து இன்னும் ஃபோனில் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்துக்குமே வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குதுல்ல. சரிங்களா? ஓகே, இப்போது உங்களோட மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் மேலே ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வருது. என்னென்னா வந்து கூகுள் ஃப்ளோ ஏன்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வெப்சைட்டு அதான் வருது, www.labs.google சொல்லி. சரிங்களா? இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? கிரியேட் வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நான் வந்து ஸ்லோவாகவே போகிறேன், அப்போ தான் ஃப்ரெஷர்ஸுக்கும் வந்து ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதால. இங்கே பாருங்கள், கிரியேட் வித் ஃப்ளோ இருக்குது, அதை நான் வந்து கிளிக் கொடுத்துட்றேன். கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைலில் எந்தெந்த மெயில் ஐடிஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாமே உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிக்கும். சூஸ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் ஏதோ ஒரு மெயில் ஐடி, புது மெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கங்க. ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மெயில் ஐடி வந்து நீங்கள் ஆல்ரெடி கூகுள் ஃப்ளோவில் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ட்ரையல் கிரெடிட்ஸ் வந்து அது தரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஃப்ரெஷ் மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? நான் ஒரு ஃப்ரெஷ் மெயில் ஐடி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லோடாக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நியூ ப்ராஜெக்ட் வந்துருச்சு, ஒன்று நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், சைடில் ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், ஏன் போட்டு ப்ரொஃபைல் நேம் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு 150 கிரெடிட்ஸ் வந்து தருவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பொது டிஃபால்ட், எல்லாத்துக்குமே இப்படி தான் தருவாங்க. ஸோ வந்து எனக்கு கூகுள் ஃப்ளோ தரக்கூடிய 1000 கிரெடிட்ஸ் வந்து எனக்கு ட்ரையல் பீரியடில் எனக்கு வேணும், ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், பக்கத்தில் அப்கிரேட் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகுன்னா கூகுள் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 3 பேக் வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பேக் பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ப்ளஸ் அப்படின்னு போட்டு 399 ரூபா போட்டு அடிச்சுக்கிட்டு 199 ரூபா பெர் மந்த்துன்னு போட்டிருக்கோம். இது நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பேக் இருக்கும். இதுதான் நம்மளோட பேக்கு. என்ன போட்டிருக்குன்னா கூகுள் ஏஐ ப்ரோ. சரிங்களா? என்ன போட்டிருக்கு, 1950 ரூபா அடிச்சுட்டு 0 ரூபீஸ் பெர் மந்த் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் 1950 ரூபா வந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணுவோம், அதாவது ஆட்டோ பேமெண்ட் மெத்தடில் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா?
அப்படி கீழே பாருங்கள், மூணாவது ஒன்று இருக்குது பாருங்கள், கூகுள் ஏஐ அல்ட்ரான்னு சொல்லி 24,500. இது நீங்கள் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு எதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சில பேர் ஃப்ரெஷர் இருப்பீங்க இல்லைங்களா, அதுக்காக. ஸோ வந்து இந்த கூகுள் ஏஐ அல்ட்ரான் இருக்குது பாருங்கள், 24,500. அதை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியது இதில் 2வது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேக் தான். அதாவது கூகுள் ஏஐ ப்ரோ 1950 ரூபா வந்து போட்டு அடிச்சிருக்குது பாருங்கள், ₹0 பெர் மந்த்னு போட்டிருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து 1950 ரூபா வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் ஆட்டோ பேமெண்ட் மோடில் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நம்ம ஆட்டோ பேமெண்ட் மோடை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ட்ரையல் பீரியட் தான், யாருமே ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி வந்து நம்ம கூகுள் VO3க்கு இதே கான்செப்டில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது கெட் கூகுள் ஏஐ ப்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல்னு அவங்களே சொல்லிட்டாங்க, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏப்ரல் 30ஆம் தேதி உங்களுக்கு 1950 ரூபா வந்து பிடித்தம் செய்யப்படும் ஆட்டோ பேமெண்ட்டு கீழே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வர்றாங்க. சரிங்களா? வித் டேக்ஸ் எவ்வளவு? ₹297.46 இருக்குது. சரிங்களா? இப்போ உங்ககிட்ட இருந்த அமௌண்ட் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் தான். சரிங்களா? அது எப்படி வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. சரிங்களா? இப்போ இங்கே கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு இருக்குது, இதை வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் யுவர் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது, கீழே வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் என்னென்னலாம் பேமெண்ட் மோட் இருக்குதோ அப்ளிகேஷன் அதெல்லாமே ஷோவாக ஆரம்பிக்கும். அதாவது ஜிபே, ஃபோன்பே, ஃப்ளிப்கார்ட், UPI அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து கொடுத்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிபே நான் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்குங்க. லோடிங் ஆட்டோ பேன்னு சொல்லி வருது பாருங்கள். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ₹2 நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா அக்கௌண்ட் வந்து வேலிடாக இருக்குதா, டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுறக்காக. இந்த ₹2 வந்து டிடெக்ட் பண்ணால் அடுத்த செகண்டே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குதா, டிரான்சாக்ஷன் கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் இவங்க ஆட்டோ பேமெண்ட் பண்ண போகிறாங்க இல்லைங்களா, அதாவது வந்து இப்போ ஆட்டோ பே வந்து டிடெக்ட் பண்ண போகிறாங்க உங்கள் அமௌண்ட்டை, ₹1950 வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்காக வந்து அக்கௌண்ட் வந்து கரெக்டாக வேலிடாக இருக்குதா, ப்ராசஸ் இருக்குதான்னு சொல்லி அவங்க செக் பண்ணுறாங்க. அதுக்காக தான் வந்து ₹2 பே பண்ணுறோம். பண்ண உடனே அடுத்த செகண்டே அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ வந்து கூகுள் தான் ஸோ சேஃபு. கீழே பாருங்கள் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, அதனால் வந்து ஏதோ 1-2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அதில் வந்து எதில் அமௌண்ட் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ₹5 தான் இருக்குது, ₹10 தான் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சில பேர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செட் ஆட்டோ பேன்னு இருக்குது பாருங்கள், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் எப்போ போல் நார்மல் ஜிபேல ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பின் நம்பர் போட்டு நீங்கள் பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிடுங்க. சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம பேமெண்ட் மோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இப்போ நான் ஏன் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நான் கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நிறைய பேத்துக்கு எல்லாமே தெரியும். கூகுள் ஃப்ளோன்னா என்னென்னு தெரியும், கூகுள் VO3ன்னு என்னென்னு தெரியும், அதுக்கப்புறம் கூகுள் பேன்னு என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டோ பேமெண்ட் மோட்னா என்ன, அதை எப்படி கேன்சல் பண்ணுறங்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி வீடியோஸை சாதாரண மக்கள் கூட பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியில் பெருசாக இருக்காது. அவங்க வந்து அப்படியே நான் காமிச்ச 3 லிஸ்ட்டை இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒரு வேளை தவறுதலாக இந்த கூகுள் அல்ட்ரா வந்து சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ₹24,500 அது டக்குன்னு அதில் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் டக்குன்னு வந்து அதை டெபிட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அவங்க அக்கௌண்ட்டில் வந்து 20,000 30,000 இருந்துச்சுன்னா அது வந்து டெபிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்காக நான் வந்து ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லைங்களா பேங்க்கில், 1-2 அக்கௌண்ட், அதில் வந்து ₹5 ₹10 ₹100 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு சாதாரண மக்கள் கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுங்க நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து எல்லா நாலேஜ்ஃபுல் பீப்புள் தான் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, ஒரு சாதாரண மக்கள் கூட பார்க்கலாம். அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்க, முதல்ல வந்து நார்மலாக வந்து ஏன்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்குது. இப்போ அதை சுற்றி வந்து கலரில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி தான் வந்து ப்ரோ வந்து வெர்ஷன் எனேபிள் வெர்ஷன் அர்த்தம், ப்ரோ வெர்ஷன் எனேபிள் வெர்ஷன் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 1000 கிரெடிட்ஸ் வந்து வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க, எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேலே இந்த மாதிரி கலர் சர்க்கிள் வந்திருக்கும். அப்போ வந்து ப்ரோ வெர்ஷன் எனேபிளாக இருக்குன்னு அர்த்தம். சரி,
சரிங்க, இப்போ இந்த கூகுள் பேல ஆட்டோ பேமெண்ட் ஆப்ஷனை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ உங்களோட மொபைலில் வந்து ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு கீழே கார்னரில் ஏன் போட்டு யூன் போட்டிருக்குங்களா, ப்ரொஃபைல் வந்து இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைங்க ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் ஏன் போட்டு இது ப்ரொஃபைல் தான். நீங்கள் இது ரெண்டில் எதை கிளிக் பண்ணாலும் சரி. நான் உதாரணத்துக்கு இந்த டாப்பில் ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குதுங்களா. உங்களுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே மேலே என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ வந்து அது நான் காமிக்கல. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பேன்னு இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல லைவ்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் அந்த கூகுள்னு இருக்கும். நான் ஆல்ரெடி கேன்சல் பண்ணிவிட்டேன் இந்த ஆட்டோ பேமெண்ட். நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பேக்கை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து லைவு கீழே இருக்கும் அந்த கூகுள்னு போட்டு. அதை வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 1950 ரூபா ஆல்ரெடி காமிச்சிட்ருக்கும் கூகுள்னு போட்டு. இது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்கும். சரிங்களா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இல்லைங்களா, ஜிபே பின் நம்பர் போட்டு அந்த நம்பர் அப்புறம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆட்டோ பேமெண்ட் மோடு கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஆட்டோ பேமெண்ட் கேன்சல்டுன்னு இருக்கு பாருங்கள், ஆட்டோ பேமெண்ட் கேன்சல்டுன்னு. ஸோ வந்து நானும் இப்படி தான் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். நீங்கள் நினைக்கலாம், என் பிரதர் இப்போ இன்றைக்கி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், இன்னும் 1 மந்த் எனக்கு இருக்குல்ல, அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணணுமில்ல, இப்போவே ஆட்டோ பேமெண்ட் மோட கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு அதெல்லாம் கேன்சல் ஆகிடாதா, என்னோட கிரெடிட்ஸ் எல்லாம் போயிடாதான்னு நினைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ட்ரெயில் பேக்கு. நீங்கள் வந்து கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆந்தேதி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, 28ஆந்தேதி 29ஆந்தேதியோ நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணணும். அப்போ நீங்கள் மறந்துட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து இப்போ கேன்சல் பண்ணுறதுனால உங்களோட பேக்குக்கு, அதாவது ட்ரெயில் பேக்குக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர போகிறதில்ல. நீங்கள் மறக்காமல் இப்போவே வந்து ஆட்டோ பேமெண்ட் மோட கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து எப்பவும் போல் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, இப்போ க்ரோமில் வந்து கூகுள் ஃப்ளோ ஏஐன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே கிரியேட் வித் ஃப்ளோன்னு இருக்குல்லங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பேமெண்ட்டு, இந்த ப்ரோ வெர்ஷன் எனேபிள் பண்ணது, இதெல்லாம் எந்த மெயில் ஐடியில் வந்து பண்ணினீங்களோ அந்த மெயில் ஐடி தான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலி வந்து லாகின் ஆயிடுச்சு, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட்டு பகுதி முடிச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ப்ரோன்னு வந்திருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐக்கனை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 650 கிரெடிட்ஸ் எனக்கு காமிக்குது. ஏன்னா வந்து நான் எனக்கு 1000 கிரெடிட்ஸ் கொடுத்தது, அதில் தான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணது போக எனக்கு மிச்சம் 650 கிரெடிட்ஸ் இருக்குது. சரிங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம பகுதி 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பகுதி 2 பார்க்கலாம், அதாவது பார்ட் 2. கூகுள் ஃப்ளோவை எப்படி நம்ம எளிமையாக பயன்படுத்துறது, இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, வீடியோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எல்லாமே சிம்பிளாக பார்க்கலாம். சரி, இப்போ மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் ஆகிருக்கும். இப்போ மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா, சரி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நியூ ப்ராஜெக்ட் இருக்குங்களா, ப்ளஸ்ன்னு போட்டு இதை நான் வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் கொஞ்சம் இந்த ஏரியா தான் கொஞ்சம் முக்கியமான செக்ஷனை, இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு விசிபிள் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நேனோ பனானான்னு இருக்குது, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், இமேஜ் இருக்குது, கிரியேட் பண்ணலாம், வீடியோ கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரேஷியோஸ் எல்லாம் செட் பண்ணலாம், எத்தனை ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணலாம், என்ன ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நேனோ பனானா 2 எல்லாம் உள்ளே வந்திருக்கு, ஃபியூச்சர் அப்டேட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போது நம்ம இமேஜ் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல வீடியோ இருக்குது, நம்ம இப்போ இமேஜ் கொடுத்துறோம். இமேஜ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், என்ன ரேஷியோ உங்களுக்கு வேணும். ஃபுல் லென்த்துக்குனா 16:9 கொடுத்துக்கலாம், இல்லை ஷார்ட்ஸ்க்கா 9:16 கொடுத்துக்கலாம். நம்ம ஃபுல் லென்த்தை கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், X1 X2 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூகுள் டிஸ்கில் வந்து நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணிங்கன்னா 2 ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அது இப்போ நம்மளுக்கு 4 இமேஜ் வேணும்னா 4 கொடுத்துக்கலாம், இல்லை 1 மட்டும் போதுன்னா 1 கொடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று, இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 கிரெடிட்ஸ், எந்த ஒரு கிரெடிட்ஸுமே தேவையில்லை. இமேஜ் வந்து அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நான் இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன், ரேஷியோ செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எத்தனை ரிசல்ட் வேணும், 1 வேணும், அதை நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர் வேணும், இப்போ நேனோ பனானா 2 நான் கொடுத்துறேன் அட்வான்ஸாக. சரிங்களா, ஓகே. இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் செக்ஷனுக்கு வந்துடலாம். இப்போ ChatGPTயில் பாருங்கள், நிறையா ப்ராம்ப்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இமேஜ் ப்ராம்ப்ட் எல்லாம். நான் வந்து ஜஸ்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ஜஸ்ட் நான் ரேண்டமாக காப்பி பண்ணுறேன். சரிங்களா, டெசர்ட் ஜீப் ரைடு, நீங்கள் இந்த சாம்பிள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல, அது நான் வந்து ப்ராம்ப்ட் செக்ஷனில் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரன் கொடுத்துட்றேன். சரிங்களா, இப்போ இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். சரிங்களா, இது நம்மளுக்கு பிடிச்சிக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
டவுன்லோட் இருக்குது மேலே, டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரிஜினல் சைஸ்னு வருது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. இந்த 2K 4Kவில் வேணாம், ஒரிஜினல் சைஸே போதும். கொடுத்துட்டிங்கன்னா இமேஜ் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். சரி, இவ்வளோ தான் கான்செப்ட். இதே மாதிரி தான் நீங்கள் சீன் பை சீன் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. சரி, இப்போ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிட்டோ இதே மாதிரி தான். சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு இருந்தால் மறுபடியும் காமிக்கிறேன். பேக் வந்துடுறேன். இப்போது கொஞ்சம் மறுபடியும் பேக் வந்துடுறேன். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வந்து இப்போ இங்கே நியூ ப்ராஜெக்ட் இருக்குங்களா, எப்போ போல் மறுபடியும் நான் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், மறுபடியும் அதே செட்டப் தான் நான் வரேன். மறுபடியும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போது இது நான் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். இமேஜில் இருக்குது. இப்போ நான் டேரெக்டாக வீடியோவுக்கு மாற்றிடுறேன். சரிங்களா, வீடியோவுக்கு மாற்றினதுக்கப்புறம் இங்கே 2 கேட்குது பாருங்கள், ஃப்ரேம்ஸு இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லி. இப்போது நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போது அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்க்கா இல்லை ஃபுல் லென்த்துக்கா, நான் ஃபுல் லென்த்தே கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், வீடியோ சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே வர கேட்டகரியில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே நம்ம ஃபுல் லென்த் வீடியோ தான் வேணும்னு சொல்லி அதையும் சூஸ் பண்ணிட்டோம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இமேஜ் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ. சரிங்களா, நீங்கள் வந்து 4 இமேஜ் வரைக்கும் கூட ரிசல்ட் கேட்கலாம். ஆனால் வந்து இப்போ வீடியோங்கிறது அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கு வந்து 20 கிரெடிட்ஸ் போகும். சரிங்களா, இப்போ நம்ம X1ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகும். அதுதான் வந்து சேஃபு, பெஸ்ட்டும் கூட. இங்கே பார்த்தீங்கன்னா 20 கிரெடிட்ஸ் போகுது. இல்லை நீங்கள் 2 வீடியோ ரிசல்ட் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 40 கிரெடிட்ஸ் போகும். நம்ம எப்போவுமே X1 கொடுத்துடலாம். ஒரே வீடியோ நம்மளுக்கு கிடைச்சா போதும். சரிங்களா, அப்புறம் கீழே மோடு பாருங்கள். VO 3.1 ஃபாஸ்ட் இருக்குது, VO 3.1 குவாலிட்டியில் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோவுக்கு வந்து 100 கிரெடிட்ஸ் போகும். சரிங்களா, இப்போ 2 வீடியோவுக்கு 200 கிரெடிட்ஸ். இது யாருமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ VO 3.1 ஃபாஸ்ட்டே கொடுத்துடலாம், 3.1 ஃபாஸ்ட். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், ஏஷோஸில் ஒரு வீடியோக்கு வந்து 20 கிரெடிட்ஸ் எப்போ போல போகும். சரிங்களா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 1000 கிரெடிட்ஸ். சரிங்களா, கிட்டத்தட்ட 50 வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ அது எல்லாமே சூஸ் பண்ணிட்டோம். வீடியோ, இன்க்ரீடியன்ஸு, ரேஷியோ, எத்தனை ரிசல்ட் வேணும் அதெல்லாமே கொடுத்துட்டோம். இதில் வந்து VO 3.1 ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் மறுபடியும் வந்து இந்த ப்ராம்ப்ட் செக்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மொத்த வீடியோ ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், இது டயலாக் கூட இருக்கிறேன். சரிங்களா, இது அப்படியே ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிவிட்டு, சரிங்களா, மறுபடியும் வந்து இந்த இடத்துல ப்ராம்ப்ட் செக்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எப்போ போல் நீங்கள் இதை அப்படியே ரன் பண்ணிங்கன்னா, சரிங்களா, இதோட என்ன ப்ராம்ப்ட் படியோ அது உங்களுக்கு வீடியோவாக மாற்றி தரும். இது வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ. சரிங்களா, இது வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ கான்செப்ட். சரிங்களா, நம்ம இப்போ இமேஜை தான் வீடியோவாக மாற்ற போகிறோம். இப்போ டெக்ஸ்ட் டு வீடியோ எப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒன்றுமே இல்லை, இதே செட்டப் தான். நம்ம ரன் கொடுத்துட்டோம்னா இந்த ப்ராம்ப்ட் படி, டயலாக் படி அது ஒரு விஷுவல் மாதிரி வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் இப்போ டெசர்ட்டில் வந்து இந்த ஜீப் போகிற மாதிரி வித் வாய்ஸோடு அது காமிக்கும். ஆனால் அதை விடவே இமேஜ் டு வீடியோ தானே இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, எப்படி வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது, இதை நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் அசெட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன், ஒரு அப்லோட் சிம்பிள் தெரியுதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ள எப்போ போல் போயிடும். சரிங்களா, கப்புள்ஸ் ரைடிங் ஜீப்னு இருக்குது. சரிங்களா, நான் வந்து எதுவும் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து உள்ளே ஃபெச் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ உள்ளே வந்து இமேஜ் ஃபெச் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ராம்ப்ட் கொடுங்க. இதுக்கு பேர் தான் வந்து இமேஜ் டு வீடியோ. இப்போது நீங்கள் டெக்ஸ்ட் டு வீடியோ எப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போது இது இமேஜ் டு வீடியோ, இதுதான் வந்து பெஸ்ட்டு. சரிங்களா, இப்போ இதெல்லாமே பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்று தான், எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. கொடுத்துட்டு ரன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம ரிசல்ட்டு ஒன்று தான் கொடுத்துருக்கோம் வேணும்னு சொல்லி. சரிங்களா, அதனால் வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகுது. பக்கத்தில் அந்த ஃபெச்சான இமேஜ் வந்து இருக்குது பக்கத்தில், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது நம்ம பிடிச்சதுன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டவுன்லோட் இருக்குது. இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 720p ஒரிஜினல் சைஸ்ன்னு இருக்குது, அதைவே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். சரி, இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. இதுதான் ரியல் ஃபன். இன்னும் ஃபாஸ்ட் போங்க. சரிங்க, இப்போ வீடியோ சூப்பராகவே வந்திருக்குது வித் ப்ராப்பர் வாய்ஸ் ஓவரோட. ஆனால் அதில் வாட்டர் மார்க் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விகின் எடிட்டரில் இதை எடிட் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி வரி பண்ண வேண்டியதில்லை. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கையோட லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் கமெண்ட் செக்ஷனில் எப்போ போல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை சரி செஞ்சு அடுத்த டைம் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தால் கூட எப்போ போல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எப்போ போல் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.